அப்படிப்படு பாப்பா நெரிச்சிடாத. கேட்டேன் எங்கள் அம்மா வந்து இருந்தாங்க. அப்படியா நிசாமா? பிரதீப், நான் என்டிகேல இருந்தேன். இதெல்லாம் இருக்கு மனசுல. குழந்தைங்கள கூட கொன்னு போட்டாங்க. கடைசி கருவில் இருக்கிற குழந்தைய கொன்னாங்க. அப்படியா எஸ்கே ப்ரோ? ஓ அப்படிங்களா? இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்துச்சா? அட கடவுளே, நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது ப்ரோஸ். கண்டிப்பாக எனக்கு தெரியல. சரிங்களா? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? மே 18 சொல்லி. ஓகே ஓகே. ஸோ சேட் நிசா. ஆமாம் ஆமாம் முத்து ப்ரோ, கவலையாக இருக்குது நிசா சிஸ்டரு. ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா? வந்துட்டேன் நிசா சிஸ்டர், வணக்கம் அப்படிங்கிறாங்க. டிவிடி ப்ரோ வாங்க, வணக்கம். சாப்பிட்டீங்களா டிவிடி ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? டிவிடி அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க நிசா சிஸ்டர். எஸ்கே ப்ரோ, ஆமாம் நிறைய வீடியோவில் நானும் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க பிரதீப் ப்ரோ. வீடியோவில் பார்த்தீங்களா? வீடியோ எடுத்து போட்டாங்களா பிரதீப் ப்ரோ, இல்லை கதையாக அப்படி போட்டிருக்குறாங்களா? ஹாய் ராஜேஷ் ப்ரோ, வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க ராஜேஷ் ப்ரோ? சாப்பிட்டாச்சா? ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதா ராஜேஷ் ப்ரோ? ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா இதெல்லாம் நினச்சா. ஆமாம் நிசா சிஸ்டர், நிஜமாக தான். ஆமாம் ஆமாம் முத்து ப்ரோ, கரெக்டு தான். சாப்பிட்டேன். ஓகே ஓகே டிவிடி ப்ரோ. கண்டிப்பாக முத்து ப்ரோ, நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஹாய் ஃபைன்ஸ் கிளப் ப்ரோ, வணக்கம் வணக்கம். ஹாய் அக்கா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ஃபைன்ஸ் ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? லைக் போடாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ப்ளீஸ். எல்லா டாக்குமெண்ட்ரின்னு போடுங்க, அதோட வீடியோவில் வரும் பாருங்கள். இருக்குது குழந்தைய சுட்டு கொன்னாங்க. அதை கபத்தை போன கூட வந்து அம்மா அப்பாவும் கொன்னாங்க. அதுக்கே அந்த குழந்தையோட உடம்பு கீழே போட்டாங்க. அட கடவுளை. எஸ்கே ப்ரோ, அப்படியா? ஓகே ஓகே, நான் பார்க்குறேன் சரிங்களா? கேப்டன் அப்படிங்கிறாங்க நிசா சிஸ்டர். துபாய் ப்ரோ வணக்கம் அப்படிங்கிறாங்க முத்து ப்ரோ. இங்கே இப்போ தான் ரொம்ப ஃப்ரீ. அப்படியா ராஜேஷ் ப்ரோ? ஓகே ஓகே. கேப்டன் அண்ணா ஹாய் அப்படிங்கிறாங்க ஃபேன்ஸ் கிளப் ப்ரோ. கேப் வணக்கம் அப்படிங்கிறாங்க ராஜேஷ் ப்ரோ. நிசா சிஸ் ஹாய், சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஃபேன்ஸ் கிளப் ப்ரோ. ஃபேன்ஸ் ப்ரோ வணக்கம் அப்படிங்கிறாங்க முத்து ப்ரோ. தமிழ்நாட்டில் நிறைய படுகொலைகள் நடந்து இருக்குது, அது எல்லாம் படித்தால் கொடூரமாக இருக்குது. அப்படியா பிரதீப் ப்ரோ? அச்சுச்சோ, சொல்லும் போது நிறையா தெரியுது. ஃபேன்ஸ் கிளப் ப்ரோ வணக்கம் அப்படிங்கிறாங்க நிசா சிஸ்டர். கிரிக்கெட் பார்த்தீங்களாக்கா? நான் பார்க்கல ஃபேன்ஸ் கிளப் ப்ரோ, ஆனால் எல்லோரும் சொன்னாங்க. இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஃபேன்ஸ் கிளப் ப்ரோ. கிரிக்கெட் பற்றியும் சொன்னாங்க. கிரிக்கெட்டில் மேட்ச் வந்துட்டு லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சேடாக இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபேன்ஸ் கிளப் ப்ரோ. பிரதீப் ப்ரோ அப்படிங்கிறாங்க நிசா சிஸ்டர். நிஜமாவே கஷ்டமாக தான் இருக்குது. ராஜேஷ் அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க நிசா சிஸ்டர். அக்கா சொல்லுங்கள் ராஜேஷ் ப்ரோ. ஆர்சிபி வின் த மேட்ச்க்கா? ஆமாம் சொன்னாங்க ஃபேன்ஸ் கிளப் ப்ரோ. முருகன் அண்ணா எங்கக்கா? நிசா சிஸ்டரு அதான் தெரியலை, வெளியில் தூங்கிட்டாரா என்னன்னு தெரியலை. நிசாக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க ராஜேஷ் ப்ரோ. தூங்கிட்டாங்க போல், மேட்ச் பார்த்துட்டே இருந்தாங்க, தூங்கிட்டாங்க போல். ரஃபி ப்ரோ வணக்கம் வணக்கம். ரஃபி ப்ரோ, நாமும் வளர்ந்து காட்டுவோம். ஆமாம் ஆமாம் ரஃபி ப்ரோ. ஐயோ சாரிக்கா, ஏன் என்னாச்சு? ஃபேன்ஸ் கிளப் ப்ரோ, அதுவும் துரோகம் பண்ணி கொண்டாங்க. இங்கே சேஃப்னு சொன்னாங்க. அந்த ஏரியாவில் மொத்தமாக வச்சு மக்கள் மேலே இவங்க இன்னும் பீரங்கி வச்சு கொன்று போட்டாங்க. கிரஸ் அண்டு டிஎம்கேன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியா? நான் உன்னை வெளிப்படையாக சொல்கிறேன், அதை கேட்க முடியுமா முடியாதா? சொல்லுங்கள் ராஜேஷ் ப்ரோ, சொல்லுங்கள், எதுனாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள் சரிங்களா? கேப்டன் அப்படிங்கிறாங்க நிசா சிஸ்டர். ரஃபி ப்ரோ வணக்கம். சாப்பிட்டாச்சா ப்ரோ அப்படிங்கிறாங்க முத்து ப்ரோ. நிசா அப்படிங்கிறாங்க முத்து ப்ரோ. இல்லைக்கா, நான் ஆர்சிபி ஃபேன்க்கா, அதான் சொன்னேன்க்கா. ஓகே ஓகே ஃபேன்ஸ் கிளப் ப்ரோ, சூப்பர் சூப்பர். எஸ்கே ப்ரோ விடுங்க, அதை பற்றி நினச்சா கோவம் தான் வரும் அப்படிங்கிறாங்க பிரதீப் ப்ரோ. கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதீப் ப்ரோ. புரியல வெங்கட் ப்ரோ. ஹாய் சிஸ்டர். ஹாய் எஃப் ப்ரோ, வாங்க வணக்கம். ஹாய் கேப்டன் அப்படிங்கிறாங்க ரஃபி ப்ரோ. ஹாய் எஸ்கே ப்ரோ சொல்கிறாங்க எஃப் ப்ரோ.